அற்புத மறு மகா சபையிலே இருந்து அரும்பெரும் சபையிலே இருந்து அற்புதமாக வழங்கிய வழிபட்ட நெறிவட்ட நேர்மையான அத்தகைய நிறை பூஜையானது, நிறைமகா பூஜையானது அற்புதமாக நடந்தேறி அத்துணை நிலைகளும் இணைந்திருக்க அற்புதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து அருளி நின்ற பரந்தாமனின் அற்புதமாக அனுக்கிரக ஆசி நின்ற பரந்தாமனின் திருவடியிலே மகிழ்ந்து அகத்தியனை அழைக்கிறோம், அகத்திய பேராற்றலை அழைக்கிறோம். பெருமகா சபை அமர்ந்தவனை பேர் அருளாளனை ஜெகம் போற்றும் அகத்தியத்தை அகத்தியமே ஜெகத்தியமாக மிளிர்கின்ற அற்புதமான தருணமதிலே அருட்சபையிலே இருந்து பெருஞ்சபையிலே இருந்து பெற்று கொடுத்த மகாசபையிலிருந்து பேராசானின் திருவடி பணிந்து வழி நெடுக மலர் நிலைகளை தூவி புனித நதி நிலைகளை பரவவிட்டு அகத்தியத்தை வருக வருக என முக்கோடி நவகோடி பேராற்றர்கள் சூழ்ந்திருக்க அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமக, ஜெகக்குருவே நமக, அகக்குருவே நமக, அகதீஷா அகதீஷா ஜெகதீஷா ஜெகதீஷா என பணிந்து நிற்கிறோம். அகதீஷாய நமக. துளசி மலர் சரங்கள் ஆங்காங்கு இல்லை எங்கு காணினும் துளசி மலர் சரங்களால் அற்புத பந்தலிட்டு வண்டல் வனம் என்னும் அதி உன்னத அற்புத சபை அமைந்த இத்தலமதில் எங்கு காணினும் ஆற்றல் கொண்ட தாமரை மலர் இதழ்கள் விரித்திருக்க சபைக்கும் சிவசோலைக்கும் நடுவில் ஒரு மலர்பந்தல் அமைந்திருக்க அம்மலர் பந்தலுக்கு அடிதனிலே தவநிலையில் சித்தகணங்கள் தேவகணங்கள் அமர்ந்திருக்க சிவசோலை திரு தோரண வாயில்தனில் சித்தனவன் எம் சித்தனவன் மயில் வாகனனது ஆற்றல்தனை தன்னகம் கொண்டு அகம் உள்ளுக்குள் அகத்தியன் பரவி நின்று அவன் இருக்கும் திசை தென் திசை நோக்கி தவம் இருந்த பொழுதும் அவனுக்குள்ளிருந்து எழுகின்ற ஆற்றல் கொண்ட சர்ப்ப நிலைகள் எல்லாம் தவக்குண்டலினி சர்ப்ப நிலைகள் எல்லாம் பிரபஞ்ச மகாசபை சிவகூரை தலம் நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்க எங்கு காணினும் சித்த நிலை பரவி இருக்க, சிவநிலை மேம்பட்டிருக்க, இத்துணை நிலைகளும் பரவி இருந்த பொழுதும் இவற்றிற்கெல்லாம் மகுடம் வைத்தாற்போல் அத்துணை நிலைக்கு மேலும் அட்சரம் அது சுழன்றிருக்க, அட்சரத்தின் மேல் சங்கு சக்கரம் பல்வேறு பரிமாணங்களில் எழுந்து நிற்க, சங்கு சக்கரங்களின் ஆற்றல்களின் மேம்பட்ட நிலையாய் கைதூக்கி ஒருவன் நின்றிருக்க, அவனே பிரபஞ்ச மகா சபைதனை தன் ஒரு விரல் சக்கர நிழல்தனில் அமிழ்த்து இருக்கும் அற்புதமான பரந்தாமனின் திருவடி வணங்கி அகத்தியன் யாம் வந்து அமர்ந்துள்ளோம். சித்தனி ஓம் அகதீஷாய நமக. என்னே என் பணி யாம் என் செய்துவிட்டோம் இச்சபையில் இத்துணை வாழ்த்துக்களும் இத்துணை பாராட்டுக்களும் மும்மூர்த்திகளின் முதுபெரும் மூர்த்தியான ஆற்றல் கொண்ட எம்மூர்த்தி அற்புதமாய் காத்து நிற்கும் காவலனாய் சபை திருக்காவலனாய் அவன் கணங்கள் எல்லாம் நின்றிருக்க, இத்துணை பணிகளையும் அவன் ஆற்றியிருக்க, அவன் அடக்கம் அவனுக்குள் இருக்கும் அடக்கம் அகத்தியத்தை மேம்படுத்தி வாழ்த்தி நின்ற வாழ்த்துதலை எல்லாம் யாம் சிவத்தின் திருவடிகளில் சமர்ப்பித்திருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம். சித்தனி அகதீஷாய நமக. வாழ்த்துதலும் வணங்குதலும் அடிபணிதலும் இம்மூன்றும் எவனொருவன் ஆற்றுகின்றானோ, எவனொருவன் அடிபணிந்து வணங்கி வாழ்த்து நிற்கின்றானோ மாற்றானை, அவனுக்கு இந்த மூன்றும்
தலைவணங்கி நிற்கும் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். இம்மூன்றும் அவனை தலைவணங்கி நிற்கும். அது சூட்சமம். அசூட்சமத்தினை புரிந்து கொண்டவனே உண்மையான இறையாளனாவான். இறையை ஆளுகின்ற ஆள்பவனாவான். இறையை எவன் ஆள முடியும்? இறையை எவன் ஆள முடியும்? இறையை உணர்ந்து கொண்டவன் இறையை ஆளலாம் சித்தனே. அந்நிலைதனை கற்றுக் கொடுக்கும் ஞான கல்வி கூடம் இது, ஞான பல்கலை பட்டறை இது என்று யாம் அகத்தியன் உரித்தாக்குகின்றோம் நல்லாசிதனை இச்சிவசபைக்கு. அல்ல, இது விஸ்வசிவ சபை. இன்றொரு நாள் இது விஸ்வ சிவசபை. எம் பரந்தாமன் நின்றிருந்து அருட்கோலம் கொண்டு தன்னுடைய விஸ்வரூப தோற்றத்தினை சிவசோலை திருவாயிலில் நின்று காட்டுகின்றானே, அற்புதமான காட்சி. இக்காட்சிக்கு ஈடு இணையான நிலை உண்டோ? அடியும் முடியும் காணாத நிலைதனிலும் காணாத நிலைதனை எவனொருவன் கண்டு வணங்கி நிற்கின்றானோ அவனே மகா இறையாளன் என்ற தத்துவத்தினை உலகிற்கு பறைசாற்றிய பரந்தாமனுடைய ஏகாதசி பெரு நன்னாளாகும். இந்நாளிலே திவ்ய தேசங்களின் ஒட்டுமொத்த ஆற்றல்களை எல்லாம் தமக்குள் வைத்திருக்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத திருப்பூஜை கண்டவர்கள் திவ்ய தேசங்களுக்கு சென்றவர்கள் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் சித்தனே. இதுகாரும் பன்னெடும் காலமாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கிடைத்த காலம் முதல் தன் புறம் திறவாது அகம் மட்டும் திறந்து ஆதி சிவ சூட்சம நூல் தாங்கும் சீடன் கண் திறந்தால் ஆற்றல் வெளிச்சென்று விடும் என்று அவனை கண்மூடி அகத்திற்குள் இருந்து ஆசி கூறச் செய்த அற்புதமான அத்தகைய நிலை புறம் திறந்த பொழுதும் ஆசியிலிருந்து ஒரு நொடி கூட வெளிவராது ஆற்றல் தன்னை தக்க வைக்கும் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலாகும் இந்நூல். இவன் இன்றைய நாள் முழுவதும் தன் கண் திறந்து ஆசிகள் கொடுத்த பொழுதும் உள்ளிருக்கும் சித்தநிலை மாறாது, சிவநிலை மாறாது, இறைநிலை மாறாது இவன் உரைத்துக் கொண்டிருக்கும் அற்புதமான சிவசூட்சம நூல் உச்சகட்ட வாழ்வினை, வளர்வினை, உயர்வினை பெற்றுவிட்ட அற்புதமான சபையாகும் இச்சபை என்று அகத்தியன் தெரிவித்து ஆற்றலாய் இச்சபை நோக்கி வருகின்ற மாந்தர்கள் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக சித்தன் அனுமதி கொடுத்து, அகத்தியன் யாம் அனுமதி கொடுக்கவில்லை, சித்தனே உள்ளுக்குள் இருந்து அகத்தியனிடம் சூட்சமமாக அனுமதி பெற்று அவன் கொடுத்த அனுமதியின் பால் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக பெறுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஒளிமொழி கீற்றினை கேற்று வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் அகத்தியனை நேருக்கு நேராய் காண்கின்ற வாய்ப்புதனை பெற்ற பாக்கியவான்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தனே. அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. அருள் சித்தர்கள், அருளாளர்களாய் விளங்கும் சித்தர்கள் அருள்தனை தனக்குள் வைத்துக் கொண்டு அருள்தனை எவருக்கு வழங்குவோம், கலியுகத்தில் யாருக்கு வழங்குவோம் என்று தன் சின்முத்திரையின் மூலமாக கரத்தினை வைத்தவாறு அமர்ந்திருக்கின்றார்களே, அத்துணை சித்தகணங்களும் இத்தகைய ஒளிக்கீற்றினை பெறுவதற்குரிய தகுதி எவருக்கு வரும்? ஒளிக்கீற்று பரவிக்கொண்டிருக்கின்றது. ஒளிக்கீற்றில் கொண்டு தன்னுடைய சிரசினை வைக்கின்றவன் எவனாக இருப்பான் என்று சித்தர்கள் கரம் நீட்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள். தன் ஒரு விரல் கொடுத்தால் அவர்கள் கரம் முழுவதையும் கொடுத்து இழுத்து எடுத்து தன் மடியில் அமர வைக்கும் அற்புதமான பிரபஞ்ச மகாசபை அமர்ந்ததற்கு பின்னால் அவன் அங்கும் இங்கும் உலடுகின்ற பொழுதும் அவனை அரவணைத்து பிடித்து இறுக பிடித்து கொண்டு அதற்கும் மேல் பிடியிலிருந்து தளர்கின்ற பொழுது அவர்கள் விட்டு நீர் விருப்பப்படுகின்ற பொழுது வந்து என் மடி மீது அமர் என்று கூறி சித்தர்கள் வணங்கி வாழ்த்தி நிற்கும் சபையாகும் இச்சபை என்று அகத்தியன் தெரிவித்து, வந்தோர்கள் வந்து அமர்ந்தோர்கள், அமர்வோர்கள் வந்தோர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆளி நாடு நகரம் தாண்டி அற்புதமாய் வீற்றிருக்கும் அனைத்து சீடர்களுக்கும் அவரவர்கள் சந்ததிகளுக்கும் சிவமகா வாழை சித்தனின் பிம்ப நிலையாய் அமர்ந்த பொழுதும் வாழை சித்தனாய் எழுந்து அமர்ந்திருக்கும் அற்புத சித்தனுக்கும் அவனுடைய இல்லாள் மழலையர்க்கும் கிளை சபை என்னும் அற்புத திருச்சபையினுடைய ஆற்றல் கொண்ட சபையாக விளங்கியிருக்கும் திருவானை காவல் என்னும் நீர்த்தலம் அமைந்த அத்தலமதில்
ஊர்ந்து சென்று வணங்கிய தேவர்கள் வாழ்த்து நின்ற எறும்பீசன் என்ற அற்புதமான அத்தகைய பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்த தலத்திலிருந்து இச்சபை நோக்கி, கிளை சபையிலிருந்து இச்சபை நோக்கி தன் இல் சபையை உயர்த்தி இல் சபைக்குள் அகத்தியனை அமர வைத்து அகத்தினை அகத்தியனுக்கு கொடுத்து அகத்தினை அகத்தியனுக்கு கொடுத்து அகத்திற்குள் இருக்கும் அகம் அழிந்து அகத்தியனை உள்ள அமர வைத்த அகம் பெற்ற சீடனுக்கும் யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி இதுகாரும் அர்ப்பணிப்பு சரணாகதி அடிபணிவு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வந்து அமர்ந்த சீடர்கள் யாவரும் இச்சபையில் அகத்தியன் முன்பாக முதன்மை சீடர்களே. சித்தன் சரீரத்திற்குள் புகுந்து அவனுக்குள் சூட்சமமாய் அமர வைக்கப்படுகின்ற முதன்மை சீடர்களே யாவரும் என்று அகத்தியன் நல்லாசி தெரிவித்து ஆற்றலாய் ஆசிகள் யாவருக்கும் வழங்கியாம் அமர்ந்திருக்கின்றோம். சற்சங்கம நிகழ்வு அகத்தியனாய் சித்தனே. அகதீஷாய நமக.